கியூமிக் பல்விக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத், அதுக்கு எல்லாமே நம்ம வாம் அப்படிங்கிற மருந்தை வந்து இயற்கை இதில் வாங்கியிருக்கோம். இயற்கையில் வாங்கி நம்ம இந்த தடவை இயற்கையாகவே பண்ணலான்னு பார்க்குறோம். ஆர்கானிக் முறையில் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வருது அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு தூருக்கு வந்து 1/2 லிட்டர் வீதம் கொடுக்க சொல்லியிருக்காங்க செடிக்கு. நம்மகிட்ட வந்து 400 தூர் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மீதெல்லாம் பண்ணலை. ஒரு 400 தூருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இது வருது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 200 லிட்டர் தண்ணி பாருங்கள், தண்ணி இருக்குது. இப்போ கியூமிக் போடுறோம். கியூமிக் பவுடர் வந்து கொட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ கருப்பு ஆகுதுன்னு பாருங்களேன் கியூமிக்கு. இங்கே பாருங்கள், கருப்பாயிருச்சு. ஃபுல்லாமே தண்ணி இல்லாமல் கருப்பாயிருச்சு பாருங்கள். கொஞ்சம் வச்சுடுவோம். ஊற்றுங்க, அடுத்து ஊற்று 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 ஊற்று. இது வாம் அடுத்து அது கொஞ்சம் வச்சுக்க அந்த இது குடிக்க க்ரோத் பார்த்துக்கங்க. வாம் பார்த்துக்கா நல்லா மிக்ஸ் ஆகுதான் பார்க்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா சுழி விழுகிற அளவுக்கு சுற்றணும். இப்படி ஒரு 15 தடவையும், கிளாக் வாய்ஸில் 15 தடவை, ஆண்டி கிளாக் வாய்ஸில் 15 தடவை, ஒரு 50 சுற்றினோம்னா அது வந்து சுழி விழுகும். சுழி விழுகும்போது அந்த எல்லாமே மூலக்கூறுகள் வந்து ஒன்று சேரும். மூலக்கூறுகள் ஒன்று சேரும்போது நைட்ரஜன் ஏற்பட்டு நமக்கு நல்லா இதாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிட்டு இருக்கோம் பாருங்களேன். பாருங்க கருப்பாயிடுச்சு. கையே கருப்பாகிற அளவுக்கு இருக்குங்க. தாறுமாறு இருக்குங்க. நல்லா அது செடியில் ஊற்றி வந்துட்டு